அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். மிஷினில் உட்காந்து தைக்க கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் என்னுடைய ஹவுஸ் ஓனர் அவங்க எனக்கு ஒரு மிஷின் கொடுத்து, அப்புறம் நீங்கள் இதை வச்சு பண்ணிக்கோமா, இன்றைக்கி போகும்போது கொடுத்துட்டு போமான்னாங்க. கிழிஞ்சது தைச்சி தரப்படும்னு சொல்லிவிட்டு கிழிஞ்சது தைச்சி கொடுத்து ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாரித்தேன். அதுலேயே டெய்லி வந்து 150 ரூபா அந்த மாதிரி கிழிஞ்சது ஃபுல்லாக தைச்சி கொடுப்பேன். தைச்சி கொடுத்து 1000 ரூபா சேர்த்து அந்த 1000 ரூபா மாதம் கொடுத்து டெய்லரிங் கிளாஸஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டேன். அங்கேயே வேலைக்கும் போவேன். அந்த அண்ணாட்ட மறுபடியும் நான் வேலைக்கே சேர்ந்துட்டேன். எனக்கு 1500 ரூபா சேலரியும் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட டெய்லர் வேலை வந்து ஆக்சுவலாக ஜென்ஸு டெய்லர் அவர் லேடிஸு கொஞ்சம் தான் வரும், ஜென்ஸு தான் அதிகமாக வரும். நான் லேடிஸ் டெய்லர்னு கற்றுக்கணும் ரொம்ப ஆசை. அதனால் அங்கேயே ஒரு இடத்துல போய் டெய்லர் கடையில் போய் ஜாயின் பண்ணி டெய்லர் வேலை கற்றுக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். நானே வெட்டி தைக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாரித்தேன். அப்புறம் ஒரு கடை போட ஆரம்பித்தேன். 2 பேருக்கு வேலை